வணக்கம். முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவி ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்காரு. எக்ஸிட் எக்ஸிட் போல் அப்படின்னு அதை சொல்றாரு. சோ வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஒண்ணு எடுத்தாராம் தமிழ்நாடு முழுக்க. அந்த கருத்து கணிப்புல வந்த முடிவுகளை நேற்று அவருடைய சேனல்ல யூடியூப்ல ரவி ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. சோ அந்த சேனல்ல அவரு வெளியிட்டு இருக்காரு. அது பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. நிறைய பேர் அவருடைய வீடியோவை பார்த்திருப்பீங்க, அவரோட ஷார்ட்ஸை பார்த்திருப்பீங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்களை போடுவாரு. வடகொரிய அதிபரை பத்தி போடுவாரு, ரஷ்ய அதிபரை பத்தி போடுவாரு. அதுக்கப்புறம் எஸ்பிஜி அவங்க எப்படி ஆப்ரேட் ஆகுறாங்க அப்படின்றது போடுவாரு. அப்புறம் காவல்துறையில இருக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்களை பத்தி பேசுவாரு. ஸோ இப்படியான நிறைய விஷயங்களை பத்தி அவரு யூடியூப் சேனல்ல, ஷார்ட்ஸ்ல, ரீல்ஸ் எல்லாம் வந்து பதிவிடுவாரு. அப்படி நிறைய வீடியோவை நம்ம பார்த்திருப்போம். நானும் கூட நிறைய வீடியோவை பார்த்திருந்தேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்குள்ள எழுந்துச்சு. அவரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாரு. மாணவர்கள் அதிகமாக மொபைல் போனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. நான் ஒரு அட்வைஸ் பண்றேன். மொபைல் போனை மாணவர்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணும் பொழுதும் ரவி ஐபிஎஸ் இப்போது கருத்து கணிப்பு போட்டார் இல்லையா, சோ அது போல வீடியோஸ் வந்தா அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்றதான் நம்மளுடைய வேண்டுகோள். மற்ற வீடியோஸ் கூட நீங்க பாருங்க. அவர் நிறைய வீடியோஸ், நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. சோ அதை பாருங்க. ஆனா அதுக்கு நடுவுல இப்படியான டூப்ளிகேட்ஸ் வந்து இறக்குவாங்க. சோ அதை வந்து மக்கள் பார்த்து நம்பிட வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உங்க முன்னாடி வச்சுட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போவோம். எந்தெந்த விஷயத்துல நம்ம முரண்படுறோம், ரவி ஐபிஎஸ் அவர்கள் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுது. நீங்க போய் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா கமுக்கமா ஓட்டு போட்டு வாங்க. இல்ல ஓப்பனா பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா இறங்கி நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கலாம். அதை எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினேன், அதோட ரிசல்ட் இது அப்படின்லாம் வந்து போட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது அப்படின்றது நமக்கு தெரியல. சோ நமக்கு சில கேள்விகள் இருக்கு. அதான் இந்த வீடியோ நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து அன்புடன் சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ தொடங்கும் பொழுதே ஒரு டிஸ்கிளைமரை போட்டுருவோம். என்ன அப்படின்னா, ரவி ஐபிஎஸ் அவர்களுடைய நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால வந்து இந்த வீடியோல தான் நமக்கு முரண்பாடானது இருக்கு. மற்றபடி அவருடைய நிறைய வீடியோஸை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அது வேறு விஷயம். ஆனா இந்த வீடியோல நம்ம முரண்படுறோம். எதனால முரண்படுறோம் அப்படின்றதையும் நம்ம இங்க பதிவு பண்றோம். முதல்ல இது வந்து ஒரு போஸ்ட் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எக்ஸிட் எக்ஸிட் போல்னு சொல்லலாம். ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப சயின்டிபிக்காக இதை வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத பதிவு பண்றாரு. 234 தொகுதிகள்லயும், தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகள்லயும் நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நாங்கன்னு சொல்றாரு. அப்ப எத்தனை பேருங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் இல்லையா? சோ வந்து ஒரு தொகுதிக்கு 10 முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை வந்து போட்டிருக்காரு அவர். ஒரு தொகுதிக்கு 10 முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை வந்து போட்டிருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா 234 தொகுதிக்கும் 2340 ஆட்கள் இதுல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த சர்வே எடுக்க, இந்த எக்ஸிட் போல் எடுக்க தமிழ்நாடு முழுக்க 2340 முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அல்லது காவலர்களை வந்து அவரு பயன்படுத்தியிருக்காரு. ரைட். அதுக்கு அவங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க, முன்னாடி அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்படியான பணி செய்து அனுபவம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சயின்டிபிக்கா எடுக்கப்பட்டது அப்படின்றார். சோ மக்கள் கிட்ட நம்ம ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றோம் அப்படின்னா, சிலர் வந்து எல்லா கொஸ்டினுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, சிலர் வந்து ரொம்ப நுட்பமா கடந்து போவாங்க, சிலர் வந்து சொல்ற விஷயத்துல நம்ம சில விஷயங்களை எடுத்துக்கலாம். அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஏன்னா சயின்டிபிக்கான்றார் அவர். அதனால இந்த காவல்துறை அதிகாரிகள், இந்த காவலர்களுக்கு வந்து, முன்னாள் காவலர்களுக்கு வந்து அதை எடுத்த அனுபவம் இருக்கா? சோ எப்படியாக அதை கேட்டாங்க தெரியல நமக்கு. ஆனா 2340 காவலர்கள், முன்னாள் காவலர்களை வந்து இதுல அவரு பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றத சொல்றாரு. ஒரு நபர் ஒரு தொகுதியில 100 பேரை வந்து சந்திக்கணும் அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்றாரு. அப்படின்னா ஒரு தொகுதியில வந்து 1000 பேர்கிட்ட இந்த சர்வேவானது எடுக்கப்படுது. 234 தொகுதி இருக்கு. ஒரு தொகுதிக்கு 1000 பேர் அப்படின்னா 234 தொகுதிக்கு 2,34,000 பேர்கிட்ட இந்த சர்வேவானது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாரு. வேறு வேறு சமூகங்கள், வேறு வேறு மதங்கள், வயது வித்தியாசம் கொண்ட ஆட்கள், அப்புறம் விவசாயம் பண்றவங்க, ஐடில இருக்கவங்க, வேறு வேறு தொழில் செய்யக்கூடியவங்க, இப்படின்னு பல்வேறு தரப்பட்ட மக்கள் கிட்ட இந்த சர்வேவானது எடுக்கப்பட்டிருக்கான். ஒரு தொகுதிக்கு 1000 பேர் அப்படின்னா 234 தொகுதிக்கு கிட்டத்தட்ட 2,34,000 பேர் கிட்ட இதை எடுத்திருக்காங்க அப்படின்றத அவரு பதிவு பண்றாரு. நமக்கு முதல்ல கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி கேட்ட மாதிரிதான், முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை இதுல பயன்படுத்தி இருக்காரு. அப்புறம் சயின்டிபிக்கா இது எடுக்கப்பட்டிருக்கு. சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்து
அப்புறம் நிறைய ஆப்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சயின்டிபிக்கா நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. நம்ம கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான், இந்த சர்வேவை எடுத்த முன்னாள் காவலர்களுக்கு அதற்கு முன்பாக சர்வே எடுத்த அனுபவம் இருக்கா இல்லையா? எப்படியான கேள்விகளை அவங்க ரைஸ் பண்ணாங்க, என்ன கேட்டாங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்க, சோ இவங்க என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்க என்னென்ன கேள்விகளை கேட்டாங்க, அதுக்கு அவங்க என்னென்ன பதில சொன்னாங்க அப்படின்றத அவரு சொல்லவே இல்லை. என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா அவர் சொல்லல. ரொம்ப சயின்டிபிக்கான்றாரு. ஒரு தொகுதிக்கு 1000 பேருன்றாரு. அதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டே இருக்காரு தவிர, என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு, என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரியான பதில்லாம் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லல. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 கேள்விக்கு இப்படியான பதில்லாம் வந்திருக்குங்க அப்படின்றதையாச்சும் அவர் சொல்லியிருக்கலாம். சோ அதெல்லாம் அவர் எதுவுமே பதிவு பண்ணல. இப்போ கடைசியா முடிக்கும்போது என்ன முடிக்கிறார் அப்படின்னா, இந்த சர்வேல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகேவுக்கு 41 விழுக்காடு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதாவது டிவிகே மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்கும். 121 தொகுதிகளை பிடித்து 121 தொகுதிகளை பிடிச்சு டிவிகே விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிப்பாங்க, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்றது நம்மளுடைய இந்த சர்வேல கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் அப்படின்றத அவரு வெளியிடுறாரு. சரி, டிவிக்கே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படிதான் அவர் சொல்றாரு. 121 தொகுதிகள்ல வின் பண்ணுவாங்க டிவிக்கே அப்படின்றத சொல்றாரு. 41 விழுக்காடு அப்படின்றத சொல்றாரு. ரைட்டு, மத்தவங்க எல்லாம் என்ன விழுக்காடுங்க, எவ்வளவு சீட்டுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. மற்ற தொகுதிகளில் 2 கட்சிகளும் இழுபறியில் இருக்காங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்றாரே தவிர்த்து, மற்ற தொகுதி இருக்குல்ல, 121 தொகுதி டிவிகே கொடுக்குறாங்க. சரி, மற்ற தொகுதிகள்லாம் ஏடிஎம்கேக்கு எவ்வளோ, டிஎம்கேக்கு எவ்வளோ, என்டிகேக்கு எவ்வளோ, எதுவுமே கிடையாது. சயின்டிபிக்கா எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும், இது சயின்டிபிக்கா எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. டிவிகேவுக்கு 41 விழுக்காடு அக்யூரேட்டா தெரியுது, 121 சீட் அப்படின்றது ரொம்ப அக்யூரேட்டா தெரியுது. ஆனா டிஎம்கேக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றது அந்த சர்வேல தெரியல. ஏடிஎம்கேவுக்கு எவ்வளவு அப்படின்றது தெரியல. எத்தனை சீட் அவங்க வாங்குவாங்க அப்படின்றது தெரியல. என்டிகேவுக்கு சீட்டா கன்வெர்ட் ஆகுமா, எத்தனை பர்சன்டேஜ் அவங்க வாங்குவாங்க, ஏறுமா இறங்குமா, சோ இதெல்லாம் அவருக்கு தெரியல. ஒரு போக்குல டிஎம்கேவுக்கு சில வாக்குகள், என்டிகேவுக்கும் சில வாக்குகள் விழுது அப்படின்ற மாதிரி கடந்துட்டு போறாரு தவிர, டிவிகேவுக்கு சொன்னது போல அக்யூரேட்டா இவ்வளவு வாங்குவாங்க, இதுல இருந்து 1% ஏறலாம், 1% இறங்கலாம், ஒரு சீட் ஒரு நம்பரை சொல்லிட்டு இதுல இருந்து அவர் 2 சீட் ஏறலாம், 3 சீட் இறங்கலாம், இப்படி இருக்குங்க அப்படின்றத கூட அவர் சொல்லல. டிவிகேவை மட்டும் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஓகேங்களா? அந்த சர்வே எடுக்கும்பொழுது அப்போ அந்த டீம் கிட்ட சிலர் சொன்னாங்களாம், எங்க பேர குழந்தைங்கள்லாம் ஓட்டு போட சொன்னாங்க, அதனாலதான் நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. நாங்க இது வரைக்கும் ட்ரெடிஷ்னலா டிஎம்கே டிஎம்கேன்னு போட்டுட்டு இருந்தவங்க, இப்ப எங்க குழந்தைகள், எங்க பேர குழந்தைங்க எல்லாம் வீட்டுல கம்பல் பண்ணாங்க, சோ அதன் காரணமாக நாங்க டிவிகே போட்டிருக்கோம் அப்படின்லாம் சிலர் சொன்னாங்க அப்படின்லாம் பதிவு பண்றாரு. இப்ப என்னன்னா, கம்பல் பண்ணாங்க ரைட்டு, அதுக்காக அவங்க பூத்துல போய் அந்த சின்னத்துலதான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது என்ன உத்தரவாதம் இருக்கு? அவங்க உதயசூரியன்லயோ ரெட்டலையிலயோ போட்டு வெளியே அம்மா தங்கமே நான் டிவிகேவுக்கு தான் விசிலுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொன்னா இதுல என்ன கழுத்து கத்தியா வரப்போகுது? சோ இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. குழந்தைகள் சொன்னாங்களா, அதனால வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் அப்படியே திரண்டு போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்றத அவரு பதிவு பண்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடைசியா ஒரு அமைதி புரட்சி நடந்த மாதிரி தெரியுது அப்படின்றார். அவருடைய விருப்பத்தெல்லாம் அவரு கொட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு அமைதி புரட்சி இங்க நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விருப்பத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அமைதி புரட்சி, மாற்றத்தை விரும்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க, கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டுக்கு மேல விழுந்திருக்கு, இளைஞர்கள்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை மைண்ட் பிரைன் வாஷ் பண்ணி கொண்டு போய் ஓட்டப்பட வச்சிருக்காங்க, அப்படி என்னென்னமோ ஃபுல்லா பாசிட்டிவா சொல்லிட்டாரு. மத்த கட்சிகளுக்கு எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வரும், எவ்வளவு சீட் கன்வெர்ட் ஆகும், அதெல்லாம் எதுவுமே பண்ணல. எல்லாமே விஜய் 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 அப்படின்னே இந்த கருத்து கணிப்பை நடத்தி முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். கடைசியா முடிக்கும் போது சொல்றாரு, பொறுத்திருந்து தான் பார்க்கணும், இது எல்லாமே சரியா வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படின்னு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லா புகழ்ச்சியும் சொல்லிட்டாரு. அப்படி இப்படியா 1.5 கோடி ஓட்டுக்கு மேல அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா முடிக்கும் பொழுது ஒரு டிஸ்கிளைமர் என்ன அப்படின்னா, இது கரெக்டா வரும்னு நம்ம சொல்ல முடியாது,
அது வராமையும் போலாம் அப்படின்னு முன்னாடியே நிறைய உதாரணங்கள் சொல்லிடுறாரு. இதுக்கு இந்த ஹரியானா உதாரணம், பஞ்சாப் உதாரணம், அந்த உதாரணம், இந்த உதாரணம், அங்கெல்லாம் எக்ஸிட் போல் வந்து அதுவாயிருக்கு. அது போல இதுவும் அப்படி ஆகலாம். ஆனாலும் எங்களுடைய கருத்து கணிப்புகள் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிளைமரை போட்டு, முன்னாடி ஒரு டிஸ்கிளைமரை போட்டு நம்ம என்ன ஒன்னா பேசிக்கலாம் அப்படின்ற கதை தான். இந்த படங்கள்ல டிஸ்கிளைமரை போட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்கிளைமரை போட்டு என்னெல்லாம் டிவிக்கு வந்து ப்ரொமோட் பண்ண முடியுமோ, ப்ரொமோஷனை கொடுக்க முடியுமோ அந்த ப்ரொமோஷன்லாம் வந்து கொடுத்துட்டு அமைதி புரட்சி நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியா ஒரு டிஸ்கிளைமர் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும், இது கரெக்டா வருமா அப்படின்றதெல்லாம் தெரியல அப்படின்றத முடிச்சிருக்கேன். ரைட், நமக்கு இறுதியா வர கேள்வி என்ன தெரியுமா? இது ரொம்ப சயின்டிபிக்கா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாரு. முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தியிருக்காங்க. 2,50,000 பேரை 2,50,000 பேர்கிட்ட வந்து ரீச் பண்ணி இதை எடுத்திருக்காங்க. போட்டு போட்டு வெளியே வரும்போது அவங்க கிட்ட ரீச் பண்ணி எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட ரீச் பண்ணி எடுத்திருக்கலாம். ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்ககிட்டயும் அவங்க அந்த டீம் வந்திருப்பாங்க. நீங்க மறந்துருப்பீங்க. ஸோ உங்ககிட்டயும் வந்திருப்பாங்க. ஸோ நிறைய ஆப்ஸ் இதுல பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய சாட் ஜிபிடி பயன்படுத்தி கேட்டிருக்காங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்களை பதிவு பண்றாருன்னு வச்சுங்களேன். ரொம்ப சயின்டிபிக்கா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பதிவு பண்றாரு. அப்படின்னா டிவிகேவுக்கு 121 தொகுதிகள் அவங்க கொடுக்குறாங்க. 121 தொகுதிகள் 41% அப்படின்றத கொடுக்குறாங்க. இவ்வளவு சயின்டிபிக்கா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது அவ்வளோ அக்யூரேட்டா வரல அப்படின்னாலும் ஓரளவுக்கு இதுக்கு நெருக்கமா வரணும் இல்லையா ரிசல்ட். 121 அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 90-80 சீட்டாவது டிவிக்கே வரணும். அவ்வளவு அக்யூரேட்டா வரும்னு நான் சொல்லல. ஆனா குறைந்தபட்சம் ஒரு 50 தொகுதியாச்சும் அது தாண்டணும். அப்பதானே அந்த அளவு கூட இல்லை அப்படின்னா என்ன கணக்கு இது. ரிசல்ட் வரும்போது நம்ம அதை பேசுவோம். என்ன அப்படின்னா நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கணும். சும்மா எல்லாரும் நானே எடுத்தேன், அதையும் எடுத்தேன், அதையும் எடுத்தேன் அப்படின்னு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்க கூடாது. எதை ஒன்னா நீங்க போட்டு என்ன ஒன்னா பேசிட்டு என்ன ஒன்னா ப்ரமோஷனை கொடுத்துட்டு கடைசியா அது பொறுத்துட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸா 2 ஹிஸ்டரி எடுத்துக்க வேண்டியது. அங்க எக்ஸிட் போல் தோத்துருக்கு, இங்க எக்ஸிட் போல் தோத்துருக்கு அப்படின்ட்டு கண்டதை நம்ம உளர வேண்டியது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த டிஸ்கிளைமர் போட்டு நீங்க எது ஒன்னா பேசலாம் அப்படின்றது கிடையாது. இப்போ 121 சீட்டு கொடுத்துருக்கீங்க. ரிசல்ட் வரும்போது மக்கள் கேள்வி கேட்கணும். நெருக்கமா 121 வரணும் அப்படின்னு நான் அக்யூரேட்டா சொல்லல. ஆனா குறைந்தபட்சம் ஒரு 50 தாண்டணும்ல டிவிக்கே. அது ரிசல்ட் வரும்பொழுது மக்கள் இதை நோட் பண்ணி வச்சு கேள்வி கேளுங்க. அப்பொழுதுதான் இது போன்ற ஆட்களுக்கு பயம் இருக்கும் கொஞ்சமாச்சு. ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, ஒரு ஐபிஎஸ்ஆ இருந்தவர், தாம்பரத்துல கூட வந்து கமிஷனரா இருந்தார், நிறைய இடங்கள்ல முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தவர். அப்படி இருந்த ஒரு அதிகாரி எதுக்காக இப்படியான ஒரு விஷயத்த பண்ணணும்? உங்களுக்கு விருப்பம் இருக்கு, டிவிக்கு மீது விருப்பம் இருக்கு, தவறு கிடையாது. விஜய் முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறீங்க, தவறு கிடையாது. ஓப்பனா இறங்குங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, டிவிக்கே கொடிய புடிங்க, சண்டை போடுங்க, கிரவுண்ட்ல நின்னு ஓட்டை வாங்கி கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. யாருமே உங்ககிட்ட வந்து எதுவும் கேட்கல. ஆனா எதுக்காக மறைமுகமாக மக்கள் மைண்ட்ல ஒரு அழுக்க ஏத்துறீங்க? ஒரு ஒரு நரேட்டிவ் எதுக்கு பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? கண்டிப்பாக மக்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். நோட் பண்ணி வச்சு ரிசல்ட் வரும்பொழுது குறைந்தது டிவிக்கே ஒரு 50 தொகுதியாவது தாண்டி இருக்கணும். இவர் சயின்டிபிக்ன்றாரு. அவ்வளவு அதிகாரிகள் நம்ம பயன்படுத்திருக்கோம். எல்லாம் காவல்துறை அதிகாரிகள், புரியுதுங்களா? சாதாரண பாமரன் கிடையாது. எல்லாமே காவல்துறை முன்னாள் அதிகாரிகள், காவலர்கள் எல்லாமே. சோ அப்போ அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கணும். நான் அக்யூரேட்டா இருக்கணும்னு கூட சொல்லல. ஆனா குறைந்தபட்சம் டிவிக்கே ஒரு 50 தொகுதியாவது வின் பண்ணி இருக்கணும். அப்பொழுதுதான் இது ஒரிஜினல். இல்லைன்னா டுபாகூரை விட்டிருக்கீங்க அப்படின்றது ப்ரூவ் ஆகும். மக்கள் வந்து இந்த ரிசல்ட் வந்து திங்கட்கிழமை ரிசல்ட்டா 6 மணிக்கெல்லாம் ப்ராப்பரா எல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா? ஈவினிங் 6 மணிக்கு மக்கள் 50 வரப்போறதே கனவுல கூட டிவிக்கு 50 வராது. மக்கள் டேக் பண்ணி கேளுங்க. கேள்வி மேல கேள்விய ரொம்ப கரெக்டா கேட்டா மட்டும்தான் இது போன்ற ஆட்கள் இனிமே வரமாட்டாங்க. சும்மா நான் அதை எடுத்தேன், இதை எடுத்தேன் அப்படின்னு சும்மா இந்த பில்டப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. மக்களை முட்டாளாக்கிட்டு உங்ககிட்ட உங்க மீது மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுது. சோ திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மக்கள் இவரை ரவி ஐபிஎஸ் இருக்கார் இல்லையா, முன்னாள் காவல்துறை அதிகாரி இருக்கார் இல்லையா, சோ இவரை கண்டிப்பா மக்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. நானும் அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறைந்தது டிவிக்கு 50 சீட்டாவது தாண்டணும். அப்படி இல்லைன்னா இவரும் டுபாகூர் விட்டுருக்காரு. அந்த வீடியோவும் டுபாகூர் வீடியோ. எதுக்காக, என்ன லாபத்துக்காக மக்களை இவர் முட்டாளாக்கினாரு அப்படின்றத மக்கள் கிட்ட இவரு தெளிவுபடுத்தியே ஆகணும். வெயிட் பண்ணுவோம் திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணி வரை. நன்றி.